ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் போஹா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க. அது கூட 3 கப் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், இது 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட ஒரு கைப்பிடி அளவு பீனட்ஸ் போட்டுக்கோங்க, வேர்க்கடல். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் அது கூட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி லைட் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. திருப்பி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரே ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கே வாஷ் பண்ணி வச்சுருந்த அவல் இருக்குல்ல, அதை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெமனெல்லாம் அதில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு அது மேலே போட்டு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூடான சுவையான லெமன் போகா ரெடி.